ஜந்தர் மந்தரில் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு கேட்டோம். தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் அவருடைய ரெசிக்னேஷன் வேண்டியும் செய்கிறாங்க. இப்போ நிறைய நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க, சரத்பவார் ஹையனில் அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் பாலிட்டிக்கலாக அவங்க வந்திருக்காங்க. அது தவிர நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் ராகுல் காந்தி அவங்க பிரதமர் மந்திரியோட வீட்டுக்கு செல்லும் சாலையை முற்றுகையிட பார்த்துருக்காங்க. ஓம் பிர்லாவை போய் சந்தித்து பார்த்தாங்க. அதில் அந்த சமயம் அந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் நோ த கவர்மெண்ட் டசன்ட் சீம் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் ஹேவிங் அ டிபேட் அப்படிங்கிறாங்க. அப்பவும் பாருங்கள், டிஸ்கஷன் அல்ல, டிபேட். யார் கூட டிபேட் பண்ணுவாங்க அவங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் கூடவா? புரியல எனக்கு. அப்போது இவங்களுக்கு இவ்வளோ யோக்கியதை இருந்ததுனாக்கா, அவ்வளோ இது இருந்தால் எலெக்ஷனில் நிற்கட்டும், ஜெயிக்கட்டும், அவங்க ஆளை எஜுகேஷன் மினிஸ்டராட்டு கொண்டு வரட்டும். இப்போ கிளர்ச்சி பண்ணுறது என்ன? ஜனநாயக ரீதியாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, அது பாட்டுக்கு அமைதியாக எல்லாம் செஞ்சிட்ருக்கு. நீட் பற்றின பிரச்சனையே இது இல்லைங்கிறதுக்கு தனியாகவே நான் பேசுகிறேன். இப்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் இடதுசாரி அவங்க ஹிஸ்டோரியன்ஸ் நல்ல ஒரு பொய்யெல்லாம் கட்டமைப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொமீலா தாப்பார் சொல்லலாம், இர்ஃபான் ஹபீப் சொல்லலாம். அவங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஹிந்து விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை ரொம்ப தாழ பேசிட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணாமல் அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, எல்லாமே நமக்கு இஸ்லாமிய படையெடுப்பு ரொம்ப பிரமாதம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய அக்பர் த கிரேட் அப்படின்லாம் சொல்லி இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் அவங்களோட ஐடியாலஜிக்கு ஃபிட் இன் ஆகிற மாதிரி ஃபால்ஸ் நேரட்டிவ் செட் பண்ணாங்க. அதை நம்ம களைஞ்சிருக்கோம். இப்போது அது அவங்களால பொறுத்துக்கவே முடியல. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நம்ம தமிழகத்தில் இருந்துமே எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள், தியாக செம்மல்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி ஏதோ காந்தி மட்டும்தான் இந்த சுதந்திரத்தை இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்ததாக அவங்க கதைப்படுகிறாங்க. ஆரியன் இன்வேஷன் தியரி ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதை வச்சுட்டு தான் இந்த திராவிட அரசாங்கங்கள் இன்றைக்கும் அவங்க ஒரு பெரிய இதை வச்சுருக்காங்க மக்கள் மத்தியில். ஸோ அதை நம்ம உடச்சி காட்டியிருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள்னால தான் தர்மேந்திர பிரதான் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஆங்காரம், இந்த அரசாங்கத்து மேலே அவ்வளோ கோபம். எப்போண்டாப்பான்னு பார்த்துட்டு இருந்து இப்போ அவங்க இந்த விஷயத்தை கிளர்ச்சியை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி.